ஃப்ரெண்ட், நான் வந்து காட்டுக்குள்ளே தான் வந்தேன். ஸோ எங்கள் ஊர் சைட்லாம் ஒரு முந்திரி தோப்பு தான் அதிகம். ஸோ பாருங்கள், முந்திரி தோப்பு. ஸோ ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு தான். ஸோ இங்கே தான் வந்தேன், சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஆனால் முந்திரி பழம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து காஞ்சி போய் தான் கிடக்குது. முந்திரி பழமே இல்லை. சீசன் முடிஞ்சு தான் வந்திருக்கோம். சீசன் டைமில் வந்து உள்ளே விட மாட்டாங்க தோப்புக்காரங்க. ஸோ அதனால் சீசன் முடிஞ்சு தான் வந்தோம். ஸோ மாமரம் இருக்குது பாருங்கள். சாரி, மாமரம் இருக்குது. ஸோ மாங்காய் தான் ஒன்று பறித்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து மாங்காவும் இல்லை, முந்திரி தோப்பும் முந்திரி பழமும் இல்லை. ஸோ அடுத்த டைம் சீசன் டைமில் நான் வந்து இங்கே வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக போடுவேன். கிளம்பிட்டோம். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. ஆகும்போது வெயிலில் தான் இருக்கிறோம், பட் சோர்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளம்பிட்டோம் நாங்கள். நானே கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன் எங்கள் பசங்களை வந்துட்டு, வீடியோ பண்ணலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, லாங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. அவன் போயிட்டுருக்கானோ முன்னாடி, தனியாக காட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல. அதனால தான் பசங்களை கூப்பிட்டு வந்தேன். என் பையன்தான் வந்தான். இதோ அவன் போயிட்டுருக்கானுங்க பார், 2 பேர். அவனும் 2 பேருமே என் பையனுங்க தான் போயிட்டுருக்காங்க. ஒருத்தவன் தங்கச்சி மாவன், ஒருத்தவன் என்னுடைய பையன். ஸோ தெரியுதா ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் என் பசங்க தான். அவனுங்கள தான் கூப்பிட்டு வந்தேன் தோப்புக்கு. ஸோ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே என் பையன் தான். ஒருத்தன் வந்து என்னுடைய பையன், ஒருத்தன் வந்து தங்கச்சி பையன். மாங்காய் உடச்சி தின்னுட்டுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணுறோம் வீடியோவுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு நாளன்னைக்கு திரும்பவும் வருவோம் வீடியோ பண்ணலான்ட்டு. வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். நாளைக்கு தான் செம புளிப்பு, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு புளிப்பு இல்லை, திங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட், வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு அதிசயம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா வேப்ப மரம் இருக்குங்க. ஸோ இந்த வேப்ப மரத்தில் தக்காளி
தக்காளி பழம் இருக்கிறது, அதனால் அதை பறிக்க போகிறானுங்க என் பசங்க. பாருங்க எப்படி வேப்ப மரத்தில் தக்காளி பழம் வந்துச்சு. இவ்வளோ உயரம் செடி வளர்ந்தது, ஆச்சரியம். பார்க்கலாம். என்னடா பின்னாடி கேமரா? இது தக்காளி பழம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சோம். பட் இது தக்காளி பழம் இல்லை. இதில் தக்காளி பழம் மாதிரியே இருந்துச்சு. பட் நாங்கள் எல்லாருமே ஏமாந்துட்டோம், நானும் ஏமாந்தேன்தான். ஸோ இது தக்காளி பழம் இல்லை. இவ்வளோ உயரமாக தக்காளி பழம் கொடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, கொடியா இவ்வளோ தூரம் போயிடுச்சா அப்படின்றதாண்டா நம்ம யோசிச்சோம். என்ன அது? கொம்பிக்காயா?